ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரோட்டுக்கடை ஸ்டைலில் காளான் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து கட் பண்ண மஷ்ரூம் வந்து 3 கப்பு மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். 2 கப்பு வந்து முட்டைக்கோஸை கட் பண்ணிவிட்டு மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடயே 1 கப்பு வந்து கோதுமை மாவும், 1/4 கப்பு வந்து அரிசி மாவு, 1/4 கப்பு வந்து சோள மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட வந்து டேஸ்ட்டுக்கு தேவையான உப்பு, தனி மிளகாத்தூள் கொஞ்சம் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி எதுவும் விட தேவையில்லை. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் எண்ணெய் வந்து சூடான உடனே எண்ணெயில் போட்டு பக்கோடா மாதிரி பொரிச்சு எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் பொரிச்சிட்டு நம்ம இன்னொரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு 2 பெரிய வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். தக்காளி 2 அரைச்சி சேர்த்துக்கணும். ஒரு பச்சை மிளகாய். இது வதங்கின உடனே மல்லித்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகாத்தூள் சேர்த்துட்டு அதை வதக்கி விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம பொரிச்சு வச்ச காளானையும் உடச்சி விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சொன்ன உடனே கெச்சப் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் வெங்காயமும் மல்லி இலை தூவணும்னா சூப்பரான காளான்